தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு நாளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆராதிக்கிறதற்கும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் தேவன் தந்த இந்த நேரத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். வாருங்கள், ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட. பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனுள்ளோராய் காப்பாற்றி அநேக வாய்ப்புகளை எங்களுக்கு அருளிச் செய்து உமக்காக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறதுனால் உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சமூகத்தில் வழிநடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? விடிஞ்சிருச்சுல்ல? எழுந்த உடனே என்ன செய்றீங்க? ஜெபம் செய்கிறீர்களா? ஏற்கனவே காலை வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கூட முடிச்சுட்டு டியூட்டிக்கு போகிறதுக்கோ அல்லது உத்தியோகத்துக்கு போகிறதுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல பரபரப்பா இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் சில மணித்துளிகள் தேவனுடைய வார்த்தைகளால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக குடும்பமாக சேர்ந்து இந்த அனுதின தியானத்தில் நீங்கள் ஒருமனப்படுங்கள். அது கட்டாயமாக இந்த சமயத்தில் ஒருவேளை முடியாவிட்டாலும் டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் அந்தந்த நாளிலே அந்தந்த வேளைகளில் தரப்படுகிற தேவ செய்திகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்று புதன்கிழமை மத்திய வார ஜெப கூடுகை அநேக இடங்களிலே நடக்கக்கூடும். நாம் வெளியரங்கமாக இப்படி ஜெபிப்பதற்கு முன்பு நாம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபித்து ஆயத்தப்படுவது என்பது மிக மிக அவசியம். வெளியரங்கமான ஜெபம் ஒருவேளை சத்தமாக இருக்கிற போது நீண்ட ஜெபமாக இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கும். அது எப்பொழுது அப்படின்னா, தனிப்பட்ட விதத்திலே நாம் ஜெபிக்கும் போது ஆயத்தப்படுத்தப்பட்ட இருதயத்திலிருந்து தான் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஜெபம் வெளிப்படும். இப்போ இருதயத்தை ஆயத்தப்படுத்துவது எப்படி என்று கேட்டால், அது ஆண்டவர் சமூகத்திலே நாம் தனியாக முழங்கால் படியிட்டு அவரோடு உறவாடுவதன் மூலமாக. தாவீதின் வாழ்க்கையிலே அவன் அற்புதமான சங்கீதக்காரன், அநேக பாடல்களை எழுதி பாடிய அற்புதமானவன். இன்னும் அவனுடைய வாழ்க்கையை நாம் கவனித்தால் அவன் ஒரு ஜெப வீரனாக கூட காணப்படுகிறான். ஜெபத்தோடும் துதிகளோடும் ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களை ஆண்டவர் நிச்சயமாக தரிசிப்பார், ஆசீர்வதிப்பார். 139வது சங்கீதம் 23ஆம் வசனத்தை ஒருவரை வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். காலையில எழுந்த உடனே நம்ம மனசில் இருக்கிற எல்லாத்தையும் தேவனிடத்திலே சொல்லுவது அல்ல. என் மனதில் இருக்கிறவைகள் எல்லாம் உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் உள்ளதா, உம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் உள்ளதா, உமக்கு என் மீது இருக்கிற ஆலோசனைகள் தானா என்பதை நாம் கண்டிப்பாக பரிசோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பல வேலைகளை செய்கிறோம், பல்வேறு காரியங்களை குறித்து பேசுகிறோம். ஆனால் அவைகளுக்கு பின்னால் நம்முடைய சுயநலமும், நம்முடைய சில தேவையில்லாத ஆசைகளும், நம்முடைய கிரமங்களும், மாயையும் கூட அநேக நேரங்களிலே இருக்கும். ஏதாவது ஒன்றை கேட்கிறோம் என்றால் அதை எதற்காக கேட்கிறோம் என்பது முக்கியம். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் ஆண்டவரே, தருவீரா என்று கேட்டால் எதற்காக உனக்கு அந்த பணம் தேவை? நீ சொல்லலாம், ஒருவேளை பில்லு கட்ட வேண்டியிருக்கு அல்லது ஏதோ வஸ்துக்களை வாங்க வேண்டியிருக்கு, ஏதாவது சொல்லலாம். ஆனா தேவனிடத்திலே கேட்கும்போது, தேவனே, நீர் அருளுகிற இவற்றை நான் எதற்காக உபயோகிக்க வேண்டும் என்று கேட்பது, நான் முதலே இதை செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்றதை விட இது ரொம்ப பெட்டரான விஷயம். ஒரு சகோதரி இப்படி ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு தரேன். உமக்கு கொடுக்க என்னிடத்துல ஒன்றும் இல்லை, நீர் எனக்கு கொடுத்தா நான் உமக்கு தருகிறேன் என்று அன்னாலும் கூட தேவாலயத்திற்கு சென்று இப்படித்தான் ஜெபித்தான் அல்லவா, எனக்கு ஒரு குமாரனை கொடுங்க ஆண்டவரே, நான் அவனை உமக்கே தருகிறேன். அப்படி உமக்கு கொடுத்தா எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கல. நீர் எனக்கு தரும்போது நான் நன்றி உணர்வு உள்ளவனாய் இருப்பேன், நான் உமக்கு தரும்போது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நமக்கு தருகிற போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை எல்லோரும் பார்ப்பார்கள். நாம் தேவனுக்கு தருகிற போது நாம் அநேக மடங்கு பிரதிபலனை பெற்றுக்கொண்டு அவருடைய சாட்சிகளாய் நிற்க முடியும். கேட்கும்போது தேவ மகிமைக்கேதுவாக கேட்க வேண்டும். அதனால்தான் நம் இருதயத்தில் என்ன ஆசை இருக்கிறது, நம்முடைய உள்ளத்திலே என்னென்ன யோசனைகளோடு கூட நாம் கேட்கிறோம்,
எந்த ஆலோசனையோடு கூட நாம் ஜெபிக்கிறோம், என்ன யோசனையில் எந்தெந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஏழைகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்பது உண்மையில் ஏழைகள் மீது இருக்கிற இரக்கமா, அல்லது ஏழைகளுக்கு நான் உதவி செய்கிறேன் என்பதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்காகவா என்பதை, அந்த யோசனையை தேவன் பார்க்கிறார். அது மனிதனால் பார்க்க முடியாது, அவனுக்கு தெரியாது. எனவே என்ன உத்தேசத்தோடு நாம் இருக்கிறோம் என்பதை முதலிலேயே தெரிந்து கொண்டால், தேவ சமூகத்தில் நம்முடைய யோசனைகளை சரி செய்து கொண்டால், நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு அங்கீகாரமானதாய் இருக்கும். அதனால்தான் தாவீது எப்பொழுதும் இப்படிப்பட்ட மேன்மையான ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே, என்னை பரிசோதிங்க, என்னை சோதித்து பாருங்க. 2 வார்த்தை இருக்கிறதுங்க. என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து பாரும். சாதாரணமாக நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது முதல்ல அவங்க நம்மகிட்ட என்ன பிரச்சனை, என்ன பலவீனம், என்ன செய்துன்னு கேட்பாங்க. சில நேரங்களில் நாக்க நீட்ட சொல்லி பார்ப்பாங்க, கண்ணை விரிச்சு பார்ப்பாங்க. பழைய காலங்களில் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்செல்லாம் செக் பண்ணுவாங்க, நாடியை பிடிச்சு செக் பண்ணுவாங்க. சில அடையாளங்கள் தெரிஞ்ச உடனே மெடிசன் எழுத மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கிற போது, ஓகே, யூ கோ டூ திஸ் டெஸ்ட், இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துரு, இந்த யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துரு, எக்ஸ்ரே எடுத்துடலாம் அல்லது ஸ்கேன் பண்ணிக்கலாம் என்று அங்கே இன்னும் சில டெஸ்ட் எழுதுவாங்க. எதுக்குன்னா சர்ச்சில் வியாதி வெளியே தெரியாது, நல்ல ஆழமா டீட்டெயில்டா எல்லாத்தையும் பார்க்கணும். அதனாலதான், அதாவது நாடி நரம்புகள் எல்லாம் இருக்கிற, நம்ம எலும்புகளுக்குள்ளலாம் இருக்கிற அந்த இன்னர் ஆர்கன்ஸ்ல இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்கேன் எல்லாம் இருக்கு. ஆனாலும் இயேசுவினுடைய பார்வையின் ரேஷுக்கு மேலான ஸ்கேனிங்கும், அவருடைய கண்கள் நம்மை பரிசோதிக்கின்ற அந்த அளவுக்கு டீப் எக்ஸாமினேஷன், நம்மை பரிசோதிக்கிற ஒன்று இந்த உலகத்தில் வேறொன்று இல்லவே இல்லைங்க. நம்முடைய எண்ணங்களை பரிசீலிக்க முடியாது. இந்த ஸ்கேனிங்கை நம்ம எண்ணத்தை பரிசோதிக்காது, நம்முடைய அந்தரங்கமெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் சன்னதிக்கு நாம் போகிற போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுவதற்கு முதலாவது நாம் ஜெபித்தால் நாம் அதிலே தெரிந்து கொள்ள முடியும். முதல்ல என்ன பரிசோதிங்க ஆண்டவரே, நான் என்ன ஆசைகளோடு இருக்கிறேன், டீப் டவுன் இன் மை ஹார்ட், என்னுடைய இலக்குத்தான் என்ன, என்னுடைய ஆசைகள் என்ன, நான் ஒன்றை செய்தால் என்ன நோக்கத்தோடு அதை செய்கிறேன். ஈவன் ஜெபிப்பது கூடங்க, மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்காக ஜெபிக்கிறேனா, தேவன் கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேனா? பிரசங்கம் மட்டுமே எதற்காக செய்கிறேன்? இந்த பிரசங்கம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றா, அல்லது உனக்கு பைபிள்ல எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கு, அல்லது தேவார்த்தையை விளக்கம் கொடுக்கிற ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவா? இவைகளை வெளியரங்கமாக நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் சமூகத்துக்கு செல்லும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அவர் என்பதினால் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் உணர பண்ணுவார். தப்பான சிந்தை நமக்குள்ள இருந்தால், தவறான மோட்டிவ் நமக்குள்ள இருந்தால், நாம் ஒருவேளை தப்பான அபிப்பிராயத்தோடு கூட எதையாவது செய்ய வேண்டும் என்று நான் நினைப்போம் என்றால் அது தப்பாதான் இருக்கும், நல்லது இருக்கவே இருக்காது. தேவனை என்னை ஆராய்ந்து அறியுங்கள், என் இருதயத்தை சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். என்னை சோதித்து என் யோசனைகளை அறிந்து கொள்ளும். உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். உமக்கு வேதனை உண்டாக்குகிற யோசனைகள், உமக்கு வேதனையை உண்டாக்குகிற ஏதாவது பிளானிங்ஸ், நீர் விரும்பத்தகாத ஏதாவது வழிகள் எனக்குள் இருக்கிறதோ என்னவோ அதை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவர். என் யோசனை உம்முடைய யோசனை போல இருக்கிறதா? என்னுடைய திட்டம் உம்முடைய திட்டத்தை போல இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை உமக்கு அங்கீகாரமானதா இருக்கிறதா? என்னுடைய உள்ளத்தின் ஆழம் உமக்கு முன்பு உண்மையாக இருக்கிறதா? ஒரு விஷயம், என்னை சோதித்து என்னை சரி செய்வீரா என்று எப்பாவது உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? ஜெபம்னு சொன்ன உடனே முழங்கால் படிட்டு எனக்கு அதை அருளுங்க, இது அருளுங்க, அது வேணும், இது வேணும்னு கேட்கறது மட்டும்தானா? அல்லது உள்ளத்தின் ஆழத்தை சுத்திகரித்துக் கொள்ளுவது, தேவனுக்கு எது அங்கீகாரமா இருக்கிறது என்று அறிந்து அதை கேட்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. என் இருதயத்தில் ஒருவேளை நான் பாவத்திற்கு இடம் கொடுப்பேன் என்றால் கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்கவே மாட்டார். என் பாவத்தை நான் இடம் கொடுப்பேன் என்றால், பாவத்திற்கு எள்ளளவு இடத்தின் இருதயத்தில் தருவேன் என்றால், இந்த யோசனைக்கு இடம் தந்தால் கூட
என்னுடைய இருதயத்தில் வேறு சிந்தைகள் இருக்கும் என்றால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அதனால்தான் நாம் தேவ சந்நிதிக்கு செல்லுகிற போது முதலாவதாக அவருடைய முகத்தின் பிரகாசத்துல நம்முடைய ரகசிய பாவங்கள் எல்லாம் வெளிப்படும். அதை கவனித்து நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு அவர் சந்நிதியிலே ஜெபிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் இருதயம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை வெளிப்பார்வைக்கு எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கீங்களோ என்னவோ, உன் வார்த்தைகள் நாடகமாயிருக்கிறதோ என்னவோ, ஆனால் அவைகளுக்கு பின்னால் இருக்கிற யோசனை என்ன? சுயநலம் இருக்கிறதா? துரிச்சைகள் இருக்கிறதா? பகை, பழிவாங்குதல், கோபம் இருக்கிறதா? ஒரு விதமாக பரியாசம் செய்யக்கூடிய, ஏளனம் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறதா? அங்க வெளியே ரொம்ப மரியாதையா பேசுறவங்களா இருப்போம். யாராவது ஒருவரோடு பேசியிருக்கும் போது வெளிப்புறத்தில் ரொம்ப மரியாதையா பேசுகிற மாதிரி நாம் பேசுவோம். உள்ளத்திலே அவருக்கு மரியாதை கொடுக்காதது அல்லது கிண்டல் செய்து ஏளமாய் பேசுவது கூட நாம் செய்கின்றோம். அப்படிப்பட்ட மனதோடு இருக்கிறவர்களை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ரெண்டுங்கொட்டான் மனசு, தேவன் அதை அருவருக்கின்றார். இரண்டு மனசு, இரண்டு விதமான பேச்சு, இருவிதமான சிந்தைகளோடு இருப்போம் என்றால் நாம் எதையும் சாதிக்கவே முடியாது. எத்தனை காலத்துக்கு இப்படி ரெண்டு மனசோடு இருக்க முடியும்? கர்த்தர் தேவன் என்றால் அவரை ஆராதியுங்கள், இல்ல வேறு தெய்வத்தை வேண்டுமானால் அதை போய் ஆராதியுங்கள் என்ற அந்நாளிலே எலியா சொன்னபோது அந்த இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் என்ன சொன்னது தெரியுமா? எதுவும் பேசல, எல்லாம் மௌனமா இருந்தாங்க. எங்களுக்கு ஆண்டவர் தான் வேண்டும் என்று சத்தமா சொல்ல முடியல, அல்லது எங்களுக்கு பாகாலின் தெய்வங்கள் தான் வேண்டும் அப்படின்னு அவங்கள சொல்ல முடியல. எங்களுக்கு ரெண்டும் தேவை அப்படிங்கிறது கூட அவங்க ஒத்துக்கல. அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்களுடைய நிலைமை ரெண்டும் கெட்டான் நிலைமை என்று. அதனாலதான் அந்த மாதிரி இரண்டும் கெட்டான் வாழ்க்கைக்குள் இருக்கும்போது ஏன் என்னுடைய இருதயம் அந்த பக்கம் போய் சாய்கிறது? ஏன் என் இருதயம் இந்த பக்கமாய் இழுக்கிறது? தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே பாவத்தை ஏன் அனுமதிக்கிறேன்? தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே சுயநலத்திற்கு ஏன் இடம் கொடுத்து விடுகிறேன்? நான் வெளிப்பார்வைக்கு எல்லோருக்கும் உதவி செய்கிற பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனே தவிர உள்ளத்தில நான் இந்த உலகத்தை அல்லவா நேசிக்கிறேன் என்கின்ற சூழ்நிலை நமக்கு எப்ப தெரிய வரும்னா, மனுஷங்க 10 பேர்கிட்ட கேட்ட 10 விதமா உன்னை பத்தி சொல்லுவாங்க. எந்த டாக்டராலையும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறத சொல்லவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய முகத்தின் ஒளியில் கிறிஸ்டல் கிளியராக நம்முடைய இருதயத்தின் நிலையை நம்மால் அறிய முடியும். எப்பொழுது நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ உடனே அப்பொழுதே அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். மிக சுலபமாய் தேவனுடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய இயலும். அங்கே சொல்றான் பாருங்க, 23ஆம் வசனத்துல, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்னை நிஜமான வழியிலே வழிநடத்தும், நித்தியமான மார்க்கத்திலே நடத்தும். இந்த உலக மார்க்கங்கள் எல்லாம் நிரந்தரம் அல்லாதவைகள். இந்த உலகத்திற்காக நாம் எடுக்கிற நிர்ணயங்கள் எல்லாமே தற்காலிகமானவைகள் தான். நிரந்தரமாய் நான் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கைதான் எனக்கு வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையில்தான் மரணத்திற்கு பிறகு ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கிறது என்று, அது ஆண்டவரோடா அல்லது பிசாசானவனுக்கும் அவனுடைய காரியங்களுக்கும் ஏற்ற அந்த அக்கினி சூளையிலா என்பது இங்கே நாம் ஜீவனுள்ளவராய் வாழும்போதே நம்முடைய இருதயத்திலே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பது, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது, சாத்தானுக்குரியவைகள் எதுவுமே நமக்குள் அறவே இல்லாதபடி நம்முடைய இருதயங்களை கிறிஸ்துவின் இரத்தத்தால் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பைபிளின் சாராம்சம். அதனால்தான் தினந்தோறும் தேவ வார்த்தையை கேட்பது, அதற்குத்தான் தினந்தோறும் தேவ சந்நிதியிலே ஜெபிப்பது. ஆண்டவரின் இருதயத்தை பரிசோதிங்க, பரிசீலிங்க, என்னுடைய யோசனைகளை ஆராய்ந்து சோதிங்க. உமக்கு விரும்பாத வழிகள், உம்மை வேதனைப்படுத்துகின்ற காரியங்கள், உம்மை துக்கப்படுத்துகிற வழிகள், உமக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் எனக்குள் உண்டோ என்று பார்த்து அவைகளை செய்யாதபடிக்கு உம்முடைய நித்திய வழியில, உம்முடைய சத்தியமான வழியில, நீர் எனக்காக வைத்திருக்கிற அந்த மார்க்கத்திலே நான் நடக்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க. என்னை நடத்தும். நடக்க ஆண்டவர் தான் கற்றுத் தருவார், நம்மால நடக்க முடியாது. சின்ன பிள்ளைங்க கையை பிடிச்சு தாய் தகப்பன் நடக்க கத்துக் கொடுக்கிற மாதிரி அவைக்குரிய வாழ்க்கையில பலவீனர்களாக இருக்கிற நம்மை, விழுந்து விழுந்து போகிற நம்மை எழுப்புவதற்கும் திரும்ப விழாமல் காப்பாற்றுவதற்கும் வழிநடத்துவதற்கும்
உன்மீது நோக்கம் வைத்து உனக்கு ஆலோசனை தந்து நீ நடக்க வேண்டிய மார்க்கங்களை உனக்கு போதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். தினந்தோறும் நம்முடைய இருதயத்தை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வெளிச்சத்திலே சோதித்தறிய வேண்டும். தேவசித்தத்தின்படி வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துகிறபடியிலே வாழ வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசியதற்காக நன்றி ராஜா. எங்கள் மோசமான இருதயத்தெல்லாம் நீர் பரிசோதித்து உமக்கு வேண்டாத வழிகள் உம்மை வேதனைப்படுத்துகிற யோசனைகள் எங்களுக்குள் இருக்கிறதோ என்று ஆண்டவரே நீர் பரிசோதித்து எங்களை சரி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் எங்களை சுத்திகரிங்க ராஜா. உம்முடைய நித்திய வழியில் நாங்கள் நடக்கும்படியாக, நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சென்று அடையும்படியாக உமக்காக இந்த உலகத்திலே பரிசுத்தர்களாய் சாட்சிகளாய் வாழ்வதற்கு எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக தெரிவியுங்கள். உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும், உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுவதையும் மறந்து விடாதீர்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தில் இன்னும் உற்சாகமாக தொடர்வதற்கு நீங்கள் நன்கொடைகளை காணிக்கைகளை அனுப்ப விரும்பினால் 8939393939 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை குறித்து பிறருக்கும் நீங்கள் அறிவிக்க மறவாதீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை துணையாயிருப்பதாக.